श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्गो मे सन्निधत्तां सदा सति यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्दे वृन्दावनचरं वल्लवी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्। கண்ணன் உத்தவருக்கு உபதேசம் பண்ணிட்டு வர இதுல எம்பெருமான அடைவதற்கு உண்டான உபாயமாக சொல்லப்படுகின்ற பக்தி யோகத்தை பத்தி பெருமாள் தானே ஹம்சாவதாரமாக இருந்து பிரம்மாவுக்கும் அவருடைய புதல்வர்களான தனக சனந்தனாள் முதலியவர்களுக்கும் உபதேசம் பண்ண ஒரு பிரக்கிரியைய விஸ்தாரமா நாம இதுக்கு முன் உபன்யாசத்துல பார்த்தோம். அதுல கடைசியில சொன்னார், மயைததுத்தம்போ விப்ராஹா குஹ்யம் தத் சாங்கிய யோகயோகோ ஜானீதம் ஆகதம் யஜ்ஞம் யுஷ்மத் தர்ம விவக்ஷயா. இது ரொம்ப ரகசியமான ஒரு விஷயம். இது சாங்கியம். அங்க தத்துவத்திரைய விபாக பூர்வங்காக, அதாவது உபாசனத்துல ரெண்டு விதமான உபாசனம் சொல்லப்படுகிறது. அதாவது பரமாத்மா எல்லாவற்றுக்கும் ஆத்மாவாக இருக்க, சேத்தனா சேத்தனங்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு சரீரமாக திகழ்கின்றன. இப்படி ஒரு உபாசனம். அதாவது சேத்தனா சேத்தனங்கள் எல்லாமே பரமாத்மாவுக்கு சரீரம்னு நினைக்கிறது ஒண்ணு. இந்த சேத்தனா சேத்தனங்கள் எல்லாவற்றுக்கும் ஆத்மாவாக பரமாத்மா இருக்காருன்னு ஒண்ணு. இப்படி ரெண்டு விதமான உபாசனங்கள். இந்த உபாசனங்கள் எல்லாவற்றிலையும் நான் தான் உபாசியனாக, உபாசிக்கப்படுபவனாக நான் தான் இருந்துருக்கேன். இது ரொம்ப ரொம்ப ரகசியமான ஒரு விஷயம் இது. ஆகையால இது குக்கியமாக இருக்கிறதுனால இதை நான் உனக்கு இவ்வளவு தூரம் உபதேசம், என்னிடத்துல நீ சரணாகதி பண்ணதுனால உங்களுக்கெல்லாம் நான் உபதேசம் பண்ணேன்னு ஹம்சரூபமாக இருந்துருக்கிற எம்பெருமான் அப்போ சொல்ற. அதுக்கப்புறமா ஒரு விஷயம் சொல்ற, ஜானீதம் ஆகதம் யஜ்ஞம் யுஷ்மத் தர்ம விவக்ஷயா. நான் இங்கேருந்து வந்திருக்கேன், நானு உங்களுக்கு தர்மத்தை உபதேசம் பண்றதுக்காக நான் ஹம்சரூபமாக நான் வந்திருக்கேன், நானு அவதாரம் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன யஜ்ஞமாக நினைச்சிக்கோ. யஜ்ஞோ வை விஷ்ணு. யாகம்னு சொன்னா அது பெருமாள் தான், அது வேற ஒன்றும் இல்லை. பெருமாள் தவிர வேற ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். அகையால யஜ்ஞ நிர்வாகனாக, யஜ்ஞத்தினால ஆராதிக்கப்படுபவராக எல்லாமாக இருக்கிறவர் அந்த எம்பெருமான் சாட்சாத் சிவன் நாராயணன். மாம் வித்தி, என்ன தெரிஞ்சுக்கோ, நான் உனக்கு தர்மத்தை உபதேசம் பண்றேன் நானு. ஆகையால நான் எல்லாத்துக்கும் நான் தான், அதாவது யோகம் முதலியவைகள் எல்லாவற்றையும் நான் பண்றவனே, பிரவர்த்திப்பிக்கிறவனே நான் தான். லோகத்துல சொல்லக்கூடிய புண்ணிய கர்மா எது உண்டோ அத்தனையும் நான் தான். ஆகையால எல்லாம் அந்த வைராக்கியாதி சம்பத்துகள் எல்லாமே என்னுடைய அனுகிரகத்தினாலதான் வருது. இத நன்னா தெரிஞ்சுக்கோ. நான் எதுக்காக சொன்னேன்னா, சுகிருதம் பிரியம் ஆத்மானம் சாமான்யம் சாமியானந்ததையோ குணோகன்ற இது என்னத்துக்கு எவ்வளவு சொல்றது. நான் எப்படிப்பட்டவனாக இருக்கின்றத நான் சொல்றேன். நான் நிர்குணமாக இருந்தாலும், நிர்குணம்ன்ற சப்தத்துக்கு இங்கெல்லாம் தான் ரொம்ப சூக்ஷ்மமான அர்த்தத்தை சொல்லணும். மாம் பஜந்தி குணா சர்வே நிர்குணம் நிரபேட்சகம் சுகிருதம் பிரியமாத்மானம் சாமியானந்தாதயோ குணாஹா என்பதாக. மாம் பஜந்தி குணா சர்வே, எல்லா குணாகான்னு சொல்றது எல்லா கல்யாண குணங்களும் சொல்லப்படுகின்றன. எல்லா கல்யாண குணங்களும் என்னை அடைகின்றன. நான் எப்படி இருக்கேன்னா நிர்குணம், என்னிடத்துல எந்த தீய குணமும் இல்லாதவனாக இருந்துருக்கேன் நானு. அப்படிப்பட்ட என்னை எல்லாரும் உபாசனம் பண்ணணும். சுகிருத்தம் என்னிடத்துல இருக்கிற என்ன விசேஷங்கள் என்ன என்று கேட்டேன்.
நான் எல்லாருடைய ஹிதத்தையே விரும்புபவனாக நான் இருந்திருக்கேன். ஆகையால சுகிருத்துக்கள் எல்லோரும் என்னையே அடைகிறார்கள். ஆகையால இதுமே இப்படி என்னிடத்துல சின்ன சந்தேகா முனைய சனகாதேகா இவ்வாறாக இவர் உபதேசம் பண்ண பிறகு, அந்த ஹம்சரூபமாக பெருமாள் உபதேசம் பண்ண பிற்பாடு இந்த சனக சனந்தனாதிகளுக்கெல்லாம் வந்த சந்தேகமே என்ன, எவ்வளவோ வேதாந்த சாஸ்திரங்களை தெரிஞ்சிட்டா கூட நம்மளுடைய மனசு லௌகிகமான விஷயங்கள்ல தானே பிரவர்த்திக்கிறது. இது ஏன் பிரவர்த்திக்கிறது? இந்த லௌகிகமான விஷயங்கள்ல போகாமல் எல்லாமே உபாசனம் பண்ணி மோட்சத்துக்கு போலாமே என்றதெல்லாம் பத்தி தானே சந்தேகம் அவளுக்கு. அந்த சந்தேகம் மொத்தத்தையும் நான் தீர்த்துட்டேன் நானு. ஆகையால இது எல்லாத்தையும் உபதேசம் பண்ணிட்டு ஹம்சரூபமாக உபதேசம் பண்ணின எம்பெருமான் தன் அடிச்சோதிக்கு அந்த அவதாரத்தை சமாபனம் பண்ணிட்டு எழுந்தருளி விட்டார் என்பதை இதுக்கு முன்ன உபன்யாசத்துல நாம பார்த்தோம். இப்போ உத்தவர் கண்ணனை பார்த்து கேட்கிறேன். வதந்தி கிருஷ்ணஸ்ரேயாம்சி பகூனி பிரம்மவாதினஹ தேஷாம் விகல்பஹ பிராதான்யம் உதாஹோ ஏகமுக்கியதா பவதோதாஹிருத சுவாமின் பக்தியோகः அனபேட்சிதः நிரஸ்ய சர்வத சங்கம் ஏன த்வையா விஷயமனஹ. உத்தவர் கண்ணனை பார்த்து கேட்கிறேன், எனக்கு பெரிய சந்தேகம் இருக்கு. இப்ப வேதங்கள்லாம் பார்த்தோம்னா பல இடங்கள்ல யாக யஜ்ஞாதிகள் பண்ணணும், இதுதான் தர்மம், தானம் பண்ணணும், யாகம் பண்ணணும், உபாசனம் பண்ணணும். இப்ப இதெல்லாம் யாக தான ஹோமாதிபிகி உபாசனை சேனல்லாம் சொல்லிருக்கு. இப்படி இவைகளால எம்பெருமான ஒரு பிரீத்தி அடைய பண்ணணும்னு சொல்லிருக்கு. இப்ப அந்த தர்மங்களை அனுஷ்டிக்கிறதா, யாகம் முதலிய தர்மங்களை அனுஷ்டிக்கிறதான்னு முதல்ல ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி என்ன ஏற்படுறது என்று கேட்டா, இது விகல்பம். அதாவது பெருமாளை அடைவதற்கு இரண்டு வழிகள் இருக்கின்றனவா? இப்படி உபாசனம் மாத்திரம் பண்ணி மன்மனாபவ மத்பக்தாக மத்யாஜி மான் நமஸ்குருன்னு பெருமாள் சொன்ன பிரகாரத்துக்கு அந்த எம்பெருமானையே தியானம் பண்ணிண்டு அவனை உபாசனம் பண்றது, அதுதான் பெருமாளை அடைவதற்கு வழியா? இப்ப யாகம் தானம் ஹோமம் இவைகளும் தர்மங்களாக, தர்மம்ன்றதுக்கு ஸ்ரேயஸ் சாதனம்னு அர்த்தம். ஸ்ரேயஸ்னாக்க மோட்சத்தை அடையிறதுதான் ஸ்ரேயஸ். அதுக்கு முன்ன வரக்கூடிய பணம் காசெல்லாம் ஸ்ரேயஸாக, உலக வழக்குல ஸ்ரேயஸாக கருதப்பட்டாலும் கூட கால விசேஷத்துல அவை எல்லாமே அழியக்கூடிய ஸ்ரேயஸ். ஆனா நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஸ்ரேயஸ்ன்றது மோட்சம் ஒண்ணுதான்றது தெரியும். ஆனா இப்ப ஸ்ரேயஸ் சாதனமாக இவைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றனவே. அப்போ இதை என்ன சொல்றது? அந்த தர்மங்கள்லாம் எப்படி, அந்த தர்மங்கள்லாம் அனுஷ்டிக்கிறதா அதுதான் மோட்ச சாதனமா, இல்ல பக்தி யோகம் தான் மோட்ச சாதனமா, இல்ல விகல்பம் அந்த தர்மத்தை அனுஷ்டிச்சாலும் மோட்சத்தும் கிடைக்கும், இல்ல பக்தி யோகத்தை பண்ணாலும் மோட்சம் கிடைக்கும்னு விகல்பம்னு சொல்றது. தண்டுலைர்வா எவையர்வா ஜுகியாத்துன்னு சொல்லிருக்கு. உபாசனம் பண்ணணும், கல்யாணம் பண்ணிக்கிட்டு எல்லாரும் உபாசனாக்னிய முதல்ல பண்றது இந்த பிரவேச ஹோமத்துல சங்கல்பம் பண்ணிக்கிறோம். இந்த உபாசனம் பண்ணச்சே அரிசியை கொண்டோ இல்ல எவம்னு ஒரு தானியம், இந்த தானியத்தை கொண்டோ யாவஜீவன் நான் இருக்கிற வரைக்கும், நாங்க 2 பேரும் இருக்கிற வரைக்கும் நாங்க இது பண்றோம் அப்படின்னு சங்கல்பிக்கிறோம். அந்த மாதிரி இந்த இடத்துல விகல்பமா எதனா ஒண்ணு பண்ணிக்கலாமா, இல்ல ரெண்டும் வேணுமா, இப்படி பல கேள்விகள். அதுக்கு சமாதானம் எனக்கு சொல்லணும்னு உத்தவர் பெருமாளை பார்த்து பிரார்த்தனை பண்ற. பவதோதாகிருத சுவாமின்னு பக்தி யோகம் அபேட்சிதா, இந்த பக்தி யோகத்துக்கு எதுவுமே தேவையில்லையா? இல்ல இந்த பக்தி யோகம் பண்ணாலும் கூட இந்த வர்ணாசிரம தர்மங்களாக இருக்கக்கூடிய இந்த தர்மங்களையும் அனுஷ்டிக்கணுமா? இந்த வர்ணாசிரம தர்மங்கள்லாம் பக்தி யோகத்துக்கு அங்கமாக அனுஷ்டிக்கணுமா? இப்படி பல கேள்விகள்லாம் எனக்கு சந்தேகம் வருது. இந்த சந்தேகத்தெல்லாம் நீர் தான் தீர்த்து வைக்கணும்னு
உத்தவர் மறுபடியும் கண்ணனை பார்த்து கேக்குறார் யோக விஷயத்துல. அப்ப சொல்ற, காலேன்னு நட்டா மகாபிரளய காலத்துல எல்லாமே போயிடுத்து. அந்த போயிட்ட சமயத்துல வேதமும் போயிடுத்து. அப்போ வாணியம் வேத சம்ஜேதா, வேதம்னு பெயர் பெற்றதாக இருந்திருக்கிற இந்த சரஸ்வதி வாக்கு இருக்க அதுவும் போயிடுத்து. ஆனா உலக வழக்கிலேருந்து வேணா போயிடுத்தே தவிர பெருமாளுக்கு சர்வஜனாக இருக்க அப்படின்னால அவர் எல்லாம் எப்படி இருந்ததோ இருந்த பிரகாரம் அவருக்கு எல்லாம் தெரியும். மயாது பிரம்மணே புரோக்தா தர்மோ யஸ்யாம் மதாத்மகா, நான் அத பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ண. அந்த வேதத்துல என்ன சொல்றது, தர்மத்தை சொல்றதுக்கு, அந்த தர்மத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் நான் உபதேசம் பண்ணேன். நான் அந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற தர்மம் என்ன தெரியுமா அப்படின்னா, அந்த தர்மமே நான் தான். கிருஷ்ணம் தர்மம் சனாதனம்னு சொல்லி, ஏச்ச வேதவிதோ விப்ராஹ ஏச்சாத்யாத்மவிதோ ஜனாஹ தே வதந்தி மகாத்மானம் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம். ஏச்ச வேதவிதோ விப்ராஹ, வேதத்தை அறிந்தவர்களாக இருந்திருக்கிற பிராமணர்கள் எவர்கள் உண்டோ, ஏச்சா அத்தியாத்ம விதோ ஜனாக, அத்தியாத்ம ஜானம்னு வேதாந்திகளாக இருக்கக்கூடிய ஆத்ம ஜானத்தோடைய மகான்கள்லாம் எல்லாருமா சேர்ந்து நிச்சயம் பண்ணி சொல்ற விஷயம் என்னன்னா, ஒரே ஒரு விஷயம்தான். என்னன்னா, கிருஷ்ணம் தேவதந்தி மகாத்மானம் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம். அந்த கண்ணன் தான் அழிவில்லாததாக இருக்கக்கூடிய, எப்பொழுதுமே இருந்திருக்கக்கூடிய சனாதனமான தர்மம் என்பதாக உபதேசம் பண்ணுகிறார்கள். அப்ப அந்த கிருஷ்ணன் தர்மம் சனாதனம்னு கண்ணனுக்கு தர்மத்துவம், இது மகாபாரதத்துல ரொம்ப பிரசித்தமான ஒரு விஷயம். அப்போ இந்த தர்மத்துவன்றது நம்மளுடைய ஸ்ரேய சாதனத்துவம் தானே. அப்ப அந்த ஸ்ரேய சாதனத்துவம் நமக்கு ஸ்ரேயஸுக்கு ஒரு சாதனமாக இருக்கிறது தானே தர்மம். இப்ப இந்த கர்மாக்கள்லாம் அனுஷ்டானம் பண்றதெல்லாம் எல்லாமே கடனை தான் சொல்றதுன்னு சொல்றதுக்கு சாஸ்திரியம் என்னன்னா, இந்த கர்மாக்களை அனுஷ்டித்தாலும் அதுவும் பகவத் ஆராதன ரூபமாக இருக்கிறபடினால அதுவும் கிருஷ்ணன் தர்மம் சனாதனம்ன்றதான் சொல்றது. அதே மாதிரி பாகவதார, அதே மாதிரி உபாசனம் பண்ணச்சே கண்ணனை தான் தியானம் பண்ண போறோம். ஆகையால அவர் தான் கிருஷ்ணன் தர்மம் சனாதனம்ன்றதுனால அதை தான் சொல்றது. எல்லாமே பகவத் ஆராதன ரூபமாக இருக்கபடினால, கண்ணன் தான் எல்லா இடத்துலயும் ஆராதிக்கப்படுபவராக இருக்கிறபடினால இதுதான், அவன் தான் சனாதனமான அழிவில்லாத எப்பவும் இருக்கக்கூடிய தர்மம்ன்றதுதான் இருக்கு. இதுதான் வேதமும் சொல்றது. வேதத்தை அறிந்தவர்களும் சாஸ்திரத்தை அறிந்தவர்கள் எல்லாருமே இததான் சொல்றா. ஆகையால இதை நீ முன்ன தெரிஞ்சுக்கோன்னு பெருமாள் கண்ணன் உத்தவருக்கு உபதேசம் பண்ற. இப்படி வேதத்துல உபதேசம் பண்ணப்பட்ட விஷயத்த பெருமாள் அப்படியே வேதத்தை அப்படியே ஆணுபூர்வி ஏற்கனவே போன கல்பத்துல எப்படி இருந்ததோ இருந்த பிரகாரம் பெருமாள் நினைச்சு அதே ஒரு எழுத்து மாறாத ஸ்வரம் மாறாத அப்படியே பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ற. ஆகையாலதான் வேதம் அபௌருஷேயம் என்று சொல்லப்படுகிறது. வேதம் ஒருவரால் இயற்றப்படாதது என்பது இதுல இருந்து ஏற்படுறது. ஆகையால பெருமாள் கூட வேதத்தை பெருமாள் கூட எழுதினதில்லை. ஆகையால வேதம்ன்றது அபௌருஷேயம், ஒருவராலும் இயற்றப்படாதது. இது இப்போ இது பிரம்மாவுக்கு யோ பிரம்மாணம் விதாதி பூர்வம் யோ வை வேதாஸ்த பிரணினோதி தஸ்மை, பிரம்மாவை சிருஷ்டி பண்றேன். சிருஷ்டி பண்ணிட்டு பிரம்மாவுக்கு வேதத்தையும் பெருமாள் கொடுக்கிறேன். இப்படி கொடுத்துட்டு நீ சிருஷ்டி கர்மா தர்மத்தை அனுஷ்டிக்க வேண்டியதுன்னு அவரை உபதேசம் பண்ற. ஆனா அடுத்தது என்ன பண்றான், பிரம்மா என்ன பண்ற, பெருமாள் தனக்கு உபதேசம் பண்ணின வேதத்தை தன்னுடைய குமாரராக இருக்கிற மனுக்கு உபதேசம் பண்றேன். அவர் தான் முதல்ல பிறந்தவர். மனுக்கு உபதேசம் பண்றேன். அதுக்கு பிருக்வாதிகள் சப்த ரிஷிகளுக்கெல்லாம் உபதேசம் பண்றேன். அவளுடைய
பிள்ளைகள் அப்படி வரிசையா வேதம்ன்றது மனுஷர்கள், சித்தர்கள், கந்தர்வர்கள் இப்படி எல்லாருக்கும் அந்த வேதம்ன்றது போய் சேர்றது. கிம் தேவா கிண்ணரா நாங்காஹ ரட்ச கிம் புருஷாதயா பிரம்மஸ்தேஷாம் பிரகதயா ரஜசத்வதமோ புவஹா. இப்படி வேதம் உபதேசம் பண்ண பிற்பாடு வேதத்துல சொல்லப்படுற விஷயம் ஒரே ஒரு விஷயம் தானே. அப்படி ஒரே ஒரு விஷயமாக இருக்கச்சே அந்த வஸ்துல இது கீழே வரைக்கும் வர வர அதுல கோட்பாடுகள் வேதம் இப்படிதான் சொல்றதுன்னு ஒரு அத்வைத்திகள் சொல்றா, நாம ஒரு பிரகாரம் சொல்றா, அத்வைத்திகள் ஒரு பிரகாரம் சொல்றா, இன்னும் எத்தனையோ பேர் வேற வேற சாங்கியால். எங்களுதும் எங்க மதமும் வேதத்தை அடிப்படையாக கொண்டதுதான், வேதம் இப்படிதான் சொல்றதுன்னு சாங்கியால் சொல்றா. இப்படி யோகாச்சார மதம், இப்படி எத்தனையோ மதங்கள்ல எல்லாமே எல்லாத்துக்கும் அடிப்படை வேதம் தான்னு சொல்லிட்டு இருக்கா. இப்படி வேதம் தான்னு சொல்லச்சே வேதம் ஒரே மாதிரி தானே போதிக்கும். அப்படி இருக்கச்சே ஏன் இவாளுக்கெல்லாம் வேற வேற அர்த்தம் தோன்றது? நெருப்பு தொட்டா சுடுன்னு சொல்ல போறோம், நான் தொட்டாலும் சுட போறது, நீர் தொட்டாலும் சுட போறது, யார் தொட்டாலும் அது சுடதானே போறது. அந்த மாதிரி வேதமும் ஒரே அர்த்தத்தை தானே போதிக்க போறது. அப்படி ஒரே அர்த்தத்தை போதிக்கிற வேதத்துல போய் பல முரண்பாடுகள், வேற வேற ஒவ்வொருத்தர் நான் ஒண்ணு சொல்றேன் அவன் ஒண்ணு சொல்றோம், இப்படி எல்லாம் சொல்றது இது எப்படி சாத்தியமாகும் என்று ஒரு கேள்வி. இது ஒரு நியாயமான ஒரு கேள்வி. இது இப்ப இந்த கேள்விக்கு சமாதானம் என்ன சொல்றது கேட்டா, வாஸ்தவம் வேதம் ஒரே ஒரு விஷயத்தை தான் போதிக்கிறது. ஆனா அது புரிஞ்சுக்கிறதுலதான் வேறுபாடு இருந்துருக்கு. ஜலத்தினுடைய சுபாவம் குளிர்ச்சின்றது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். புதுசா ஒருத்தம் பாக்குறான், நல்ல வெயில் காலம், அந்த வெயில் காலத்துல பைப்ல ஜலம் வருது, பைப்ல வர ஜலம் கூட சுடுறது. ஏண்டா சொல்றது? அப்போ அந்த குழந்தை என்ன சொல்றது? ஐயோ ஜலம் சொல்றது, ஜலம் சொல்றதுன்னு சொல்றது. இப்ப அந்த குழந்தைக்கு என்ன தெரிஞ்சுக்கிறது? அது ஜலம் சுடும் அப்படின்னு தெரியுது. இப்ப ஒண்ணுமே இல்லாத வெறும் சமயத்துல போய் அந்த குழாயை திறந்து விட்டு வாடாது இங்க கையை தொடரும், இல்ல அது சுடும், நான் தொடமாட்டேன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்றது. அதே மாதிரி ஒரு வஸ்துவே, இப்ப சுடுற வஸ்துவே கூட சில பேரால சிலதை பொறுத்துக்க முடியறது, அந்த சுடுகையை பொறுத்துக்க முடியறது, சில பேரால அந்த சுடுகையை பொறுத்துக்க முடியல. அப்ப அவ என்ன சொல்ற? தீர்த்தம் சாப்பிடறதுக்கு கூட சுடுகையா தீர்த்தம் இருந்துன்னாக்கா இது சுடவே இல்லை, இன்னும் சுடுக வேணும் அப்படின்னுட்டு பொங்க சாப்பிடுறவாளும் சில பேர் இருக்கா. இப்ப இது அவாவாளுடைய ஒரு நிலைக்கு ஏற்ப அந்த சுடுகையோ குளிர்ச்சியோ மாறுபடுறது. இப்ப இததான் சொல்றார் இந்த இடத்துல. வேதம் ஒரே விஷயத்தை தான் போதிக்கிறது. அப்படி போதித்தாலும் கூட நம்மளிடத்துல இருக்கக்கூடிய சத்துவம், ரஜஸ், தமசு என்கிற குணங்கள், இந்த குணங்களினுடைய ஒரு விகிதாச்சாரம் மாறுபட்ட ஒரு விகிதாச்சாரத்தினால சில பேருக்கு சத்துவகுணம் மேலோங்கி இருக்கு, சில பேருக்கு ரஜோகுணம் மேலோங்கி இருக்கு, சில பேருக்கு தமோ குணம் மேலோங்கி இருக்கு. சத்துவகுணம் மேலோங்கி இருக்கிறவன் வேதத்துல என்ன சொல்றத அவ அப்படியே தெரிஞ்சுக்கிறான். அந்த அவளுக்கு யதாவஸ்திதமான உண்மையான ஞானம்ன்றது ஏற்படுறது. ரஜஸ்தமத்து மேலிடுறவா இருக்கவாளுக்கு விபரீத புத்தியோ அன்னிதா புத்தி, வேற விதமான புத்தியோ ஏற்படுறது. ஆகையால வேதம் ஒன்னதான் சொல்றது, ஒரே விஷயத்தை தான் சொல்றது. அதை புரிஞ்சுக்கிறது வரைச்சேதான் விபரீதமா புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்ற. நேத்தி ஏதோ ஒரு ஆர்குமெண்ட், சாதாரணமான ஒரு வாதம், ஏதோ ஒருத்தர் பேசிட்டு வந்தா. பேசிட்டு வரச்சே நான் ஒரு வார்த்தை சொன்னேன். நானு இது பெரியவாளுடைய வார்த்தைய நான் மதிக்கிறவன் நானு. ஆகையால பெரியவா திருவுள்ள என்னமோ அதை செய்யறதுதான் யுக்தமா தோன்றது எனக்குன்னு அந்த விஷயத்த சொன்னேன். இப்ப இந்த வார்த்தைக்கு நான் கிரமமா சொன்ன வார்த்தை இது. பெரியவாளுடைய திருவுள்ளத்தை நாம பின்பற்றுவது நம்மளுடைய கடமை, அதை நான் மதிக்கிறவனாக நான் இருக்கேன் என்று சொன்ன வார்த்தைய எதிராளி என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டா,
இப்ப நீர் மாத்திரம்தான் பெரிய வார்த்தையை கேட்பாருன்னு அர்த்தமா? நாங்கள்லாம் கேட்க மாட்டோம்னு அர்த்தமா? இதுக்கு என்ன அர்த்தம்னு இப்படி திருப்பி கேட்கிறான். இப்ப என் எண்ணத்துல அது இல்லவே இல்லை. அது அவனிடத்துல இருக்கக்கூடிய ரஜஸோ தமஸோ அந்த குணம் என்ன நினைக்க வைக்கிறது அப்படின்னா, நான் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு அன்னிதா புத்தி. அன்னிதா புத்தின்னா நான் பெரியவாளுடைய வார்த்தையை நான் கேட்கிறவன் நானு என்று சொன்னதனுடைய அர்த்தம் என்னன்னா, நீ இன்னொருத்த மீதி பேர்லாம் கேட்காதவா பெரியவா வார்த்தைன்ற மாதிரி அவன் நினைச்சுக்கிறான். இப்ப கிரமமான புத்தி இருக்கிறவா என்ன நினைப்பா, சத்துவகுணம் மேலோங்க இருக்கிறவா இதே விஷயத்த சரி வாஸ்தவம் பெரியவா என்ன சொல்றாளோ அதன் பிரகாரம் இவர் நடக்கிறவ அப்படின்னு அதை நினைக்க போறா. இப்ப இவனுக்கு ஏன் அந்த புத்தி வந்தது? ஸ்டேட்மெண்ட் ஒரே ஸ்டேட்மெண்ட் தானே. இவனுக்கு ஏன் இந்த புத்தி வந்ததுன்னாக்க, இவனிடத்துல இருக்கக்கூடிய ரஜோகுணத்தினுடைய ஒரு பூயிஷ்டம், ரஜோகுணத்தினுடைய மேம்பாடுதான் இந்த மாதிரி நினைக்க வச்சது. அதே மாதிரிதான் தமோ குணத்தினுடைய மேம்பாட்டு, அதாவது தமோ குணம் அதிக அதனுடைய வெளிப்பாடு அதிகமா இருக்கச்சே இன்னும் விபரீதமானதான புத்தி எல்லாம் ஏற்பட போறது. ஆனா அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அர்த்தம் ஒண்ணுதான். அந்த மாதிரிதான் வேத வாக்கியங்களுக்குனாலே சொல்லப்படும் பொருள் ஒன்றுதான். எல்லாத்தினாலையும் பகவான் கண்ணன் தான் ஆராத்தியனாக இருந்திருக்கான்றதுதான் சொல்லப்படுறது. ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வேதத்தை பிரமாணமா ஒத்துண்டு சில பேர் சொல்றா, சில பேர் வேதத்தை பிரமாணமா ஒத்துக்காத போறான். இப்படி எல்லாம் பல விபாகம் இருந்துருக்கு. சில பேர் தர்மமேகே யசஸ்சேகே காமம் சத்தியம் தமசமம் அந்நே வதந்தி ஸ்வார்த்தம் வா ஐஸ்வர்யம் தியாகபோஜனம் கேச்சிதர்த்தாஞ்ச கர்மாணி இஷ்டாபூர்த்த விரதானி வை அந்நே யஜ்ஞம் தபோதானம் ஸ்ரேயான்சி நியமான்யமானி ஆத்யந்தவந்தः ஏதேஷாம் லோகாः கர்ம விநிர்மிதாः துக்கோதர்க்காः தமோனிஷ்டாः க்ஷுத்ரானந்தாः சுச்சார்ப்பிதாः மய்யர்ப்பிதாத்மனः சப்யாः நிரபேட்சஸ்ய சர்வதः மாயாத்மனா சுகம் யத்தத் குதஸ்யாத் விஷயமாத்மனா. இங்கதான் சாதாரண ரொம்ப நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல வருது. நான் ரொம்ப எல்லாம் விவரணம் பண்ணல. மீமாம்சகள் தர்மமேகே, மீமாம்சகள்லாம் யாகம் தானம் ஹோமம் என்று சொல்லக்கூடிய தர்மம் இருக்க, இந்த தர்மம் தான் மோட்சத்தை ஸ்ரேய சாதனம், நம்மளுடைய நல்ல நன்மைக்கு காரணமாக இருக்கின்றன இந்த தர்மங்கள்னு சொல்றார். இங்க ஒரு சூக்ஷ்மமான அர்த்தம் நாம தெரிஞ்சுக்கணும். யாகம் தானம், யாகம் பண்றதோ தானம் பண்றதோ இல்ல ஹோமம் பண்றதோ புண்ணிய தீர்த்தத்துல போய் ஸ்நானம் பண்றதோ இதெல்லாம் ஒரு செயல். செயலுக்கு பலன் கொடுக்கறதுக்கு சாமர்த்தியம் கிடையாது, கிரியைக்கு பலன் கொடுக்கற சாமர்த்தியம் கிடையாது. நீ யாகம் பண்ணதுனால பெருமாளுக்கு பிரீத்தி ஏற்பட்டு பெருமாள் தான் பலன் கொடுக்குற, இது நம்ம சித்தாந்தம். அவ என்ன சொல்றா, சுவிட்சு போட்டா லைட் எரியறது, அந்த மாதிரி யாகம் பண்ணா உனக்கு மோட்சம் கிடைக்கிறதுன்னு இப்படி எல்லாம் இவா சொல்றா. ஆகையால இது மீமாம்சகாலுக்கும் நாமளும் யாகத்தை ஒத்துக்கிறோம். யாகத்தினால பிரீத்தி அடையிற, நல்ல கர்மாவை பண்றதுனால பெருமாளுக்கு பிரீத்தி ஏற்படுறது, அந்த பிரீத்தினால பெருமாள் நமக்கு நல்லது பண்றேன்னு தான் சாஸ்திரம். இதுதான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஆனா அங்க யாகம் பண்ணா மோட்சம் வருதுன்னு சொல்றது, யாகம் பண்ணா இது வருது நல்லது வருதுன்னு சொன்னா ஸ்ரேயஸ் வருதுன்னு சொன்னா யாகமே கொடுக்காது. ஆனா மீமாம்சகால் என்ன சொல்றா, யாகம் தான் கொடுக்கறது, யாகத்துக்கு அப்புறமா ஒரு தேவத்தை இருந்து அந்த தேவத்தை கொடுக்கறதுன்றது கிடையாதுன்னு மீமாம்சகாலுடைய பட்சம். அது ஒண்ணு. அதாவது தர்மம். அதுக்கப்புறமா இன்னும் சில பேர் என்ன சொல்றா அப்படின்னா, காவியம் அலங்காரம் இவைகள்லாம் பண்றவர்கள்லாம் யசஸ் கீர்த்தி புகழ்தான் தர்மம். இந்த நல்ல புகழ் இருந்ததுன்னா அதுதான் சொர்க்கம் முதலிய இடங்களுக்கு போறதுக்கு சாதனமாக இருந்துருக்குன்னு. யாவத் கீர்த்தின் மனுஷஸ்ய புண்ணியலோகேஷு கீயத்தே, இவனுடைய கீர்த்தி இந்த சொர்க்கம் முதலியவைகள்ல எவ்வளவு வரைக்கும் அங்க கேட்கிறதோ அது வரைக்கும் அவன் தாவத் வருட சகசிரான சொர்க்கலோகத்துல அவனும் கொண்டாடப்படுகிறான். அதுக்கப்புறம் அந்த புகழ் போயிடுத்தோம்னாக்கா அவனும் கீழே வந்துட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்ற. இன்னும் சில பேர் என்னன்னா, காமதந்திரம், காமதந்திரம்ன்றது காமசாஸ்திரத்தை பண்ணவா, காமம் தான் புருஷார்த்தம், இது என்னத்துக்கு நாம போய் அனாவசியமா என்னத்துக்கு என்ன பண்றதுன்னு இப்படி சில பேர் சொல்லி அதுக்கு உண்டான
உபாயங்கள் என்ன உண்டோ அதை நாம பார்க்கணும்னு சொல்றார். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த யோகிகள்லாம் சத்தியவதனம், என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் பொய்ய பேசக்கூடாது, சத்தியத்தையே சொல்லணும், புலநடக்கம், மனசு அடக்கிறது, இதெல்லாம் தான் தர்மம். இதெல்லாம் பண்ணோம்னாக்கா கைவல்யம்னு சொல்லக்கூடிய ஆத்ம சுகம் ஏற்படும்னு யோகிகள்லாம் சொல்றா. நீதி சாஸ்திரத்தை சேர்ந்தவா என்ன சொல்றான்னு கேட்டா, பணம் இல்லாத என்ன பண்ண முடியும், அர்த்த இது எல்லாமே லோகத்துல இருக்கிறது எல்லாமே காஞ்சனம் ஆசிரியத்தின்னு சொல்றது எல்லாம் எது எது நல்லது நல்லதுன்னு நினைக்கிறேன். பணத்தை தான் பொறுத்து இருக்கு. பணம் இல்லாத வெறும் பெரிய வித்வானா இருந்த பிரயோஜனம் இல்லை, ஒரு நல்ல அனுஷ்டாதாவா இருந்த பிரயோஜனம் இல்லை, எதுவுமே இல்லை, எல்லாம் பணம் தான் முக்கியம் அப்படின்னு சில பேர் சொல்றான். இன்னொருத்தர் என்ன சொல்றான் அப்படின்னா, லோகாயத்திகால்னு சில பேர், இப்ப இந்த சரீரத்தோட நாம இருந்துட்டு இருக்கோம், இதுக்கப்புறமா இன்னொரு சரீரம் அது சொர்க்கலோகத்துல போய் இருக்க போறோம்னோ, இல்ல இங்கேயே இன்னும் பெரிய பணக்காரனா இருக்க போறோம்னோ, இல்ல அடுத்த ஜென்மால தப்பு காரியம் பண்ணோம்னா புழுவா பிறப்போம், பூச்சியா பிறப்போம் அப்படின்னு எல்லாமோ யார் பார்த்தா யாரும் பார்க்கல. இந்த சரீரத்தோட இருக்கச்சே நன்னா சாப்பிடுறோமா, நன்னா தூங்குறோமா, நன்னா அனுபவிக்கிறோமா, என்ன அனுபவமோ எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு போயிடுங்கோ. இது இந்த சரீரம் பஸ்மமா போயிடுத்தோம்னாக்க அதுக்கப்புறம் வேற என்ன இருக்குது, அங்க போய் யார் என்ன பண்ண போறா, ஆகையால அது வாண்டாம், இந்த சரீரத்தோட இருக்கிற வரைக்கும் சுகானுபவம் பண்ணிட்டு போங்கன்னு லோகாயத்திகால் சொல்லிட்டு போற. இப்படி இதே வேதத்தை அனுசந்தானம் பண்றவா, அதாவது வேதாந்திகளாக இருக்கிறவா சொல்ற வார்த்தை என்னன்னா, இந்த தர்மங்கள் எல்லாம் அனுஷ்டானம் பண்ணினோம்னா அது மூலமா பெருமாளுக்கு பிரீத்தி ஏற்பட்டு பெருமாள் நமக்கு ஸ்ரேயஸை கொடுக்கிறேர், நல்லதை கொடுக்கிறேர்னு இவதான் சொல்றா. ஆகையால தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணணும், அனுஷ்டானம் பண்றதுனால பெருமாள் நமக்கு ஸ்ரேயஸை கொடுப்பேன் என்பது தெரியறது. இன்னொரு விஷயம் இந்த இடத்துல, ஆத்யந்தவத ஏதேஷாம் லோகா கர்ம விநிர்மிதாக, இப்போ சில பலன்களை உத்தேசிச்சு சில காரியங்களை பண்ணினோமானாக்க இதுக்கு ஆரம்பம் முடிவு ரெண்டும் உண்டு. சொர்க்கலோகத்துக்கு போனோம்னாக்கா எவ்வளவு தூரம் புண்ணியம் பண்ணிருக்கோமோ அது வரைக்கும் சொர்க்கலோகத்துல இருக்க போறோம். அந்த புண்ணியம் நாம பண்ணின புண்ணியம் மொத்தம் கழிஞ்சிட்டோம்னாக்கா அப்புறம் நாம சொர்க்கலோகத்துல இருக்க போறது இல்லை. அதே மாதிரி நாம எல்லாருக்கும் ஒரு இது இருக்கு, எவ்வளவு நாம புண்ணியம் பண்ணிருக்கோமோ அது வரைக்கும் சுகானுபவம், இந்த லோகத்துல இருக்கக்கூடிய சுகானுபவம் இருக்க போறது. புண்ணியம் எல்லாம் போயிட்டுனாக்கா சுகானுபவமும் போயிட்டு போறது. ஆகையால இது மொத்தம் இதுக்கு ஆரம்பமும் உண்டு அந்தமும் உண்டு. அந்தமில்லாத ஒரு ஸ்ரேயஸ்ன்றது எதுனாக்கா ஸ்ரீவைகுண்டத்துல போய் எம்பெருமான அனுபவிக்கிறது தான். அந்த ஸ்ரேயஸ் தான் உண்மையான ஸ்ரேயஸ். அது எப்படி வரும் அப்படின்னா, மையர்பிதாத்மானஹ சப்யா நிரபேக்ஷஸ்ய சர்வதஹ மயாத்மனா சுகம் யத்தத் குதஸ்யாத் விஷயாத்மனாம் மையர்பித மனஹ, எம்பெருமானிடத்திலேயே செலுத்தின மனசை உடையவர்களாக இருந்திருக்கிறவா. அப்படி மகாத்மாக்கள்லாம் இந்த விஷயங்களை பத்தி எதை பத்தியும் அவ கவலையே படமாட்டா, அவ எதைக்கும் நினைச்சே பார்க்க மாட்டா. அவ நிரபேட்ச சர்வத்தக, வேற எந்த எதிர்பார்ப்பும் அவளுக்கு கிடையாது. ஸ்ரீவைகுண்டத்துக்கு வரணும்னு சொன்னா கூட எம்பெருமானுக்கு அங்க கைங்கரியம் பண்றது உகப்பாக இருக்கும்னு சொன்னா அதுக்காக இருந்தா நான் வரனே தவிர, எனக்கு பசிப்பிணி மூப்பு இருக்காது அதுக்காக வரணும்னு சொன்னா நான் ஸ்ரீவைகுண்டமும் நான் வரலேன்னு சொல்ற அளவுக்கு பெருமாளிடத்துல பக்தி இருக்கிறவா இருக்காளே, அவள் அடையக்கூடிய ஒரு ஸ்ரேயஸ் இருக்கு. அதுதான் உண்மையான ஸ்ரேயஸ். அந்த ஸ்ரேயஸ நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். அதுதான் நான் உமக்கு உபதேசம் பண்றேன். கிஞ்சனஸ்யாதாந்தஸ்ய சாந்தஸ்ய சமசேதஸஹ மயா சந்துஷ்ட மனசஹ சர்வாஹ சுகமயா திசஹ. எம்பெருமானுக்கு பிரீத்தி ஏற்பட்டுருத்தோம்னா, நாம பண்ற காரியங்கள்னால பெருமாளுக்கு பிரீத்தி ஏற்பட்டுருத்தோம்னா அவளுக்கு ஒரு சந்தோஷம் வருது. அந்த சந்தோஷமான இருக்கிற பெருமாளுக்கு ஒரு சந்தோஷம் வந்துடுச்சோம்னா, பிரீத்தி ஏற்படுத்தோம்னா, நம்ம எல்லாரையும் பெருமாள் அவர் பிரீத்தியோட இருக்க சந்தோஷமாக இருக்க பண்ண போறே. ஆகையால இப்படி எம்பெருமானுடைய ஒரு கட்டாட்சத்துக்கு பாத்திரமாகி இலக்காகி
அவருடைய பிரீத்திக்கு இவன் என்னை சேர்ந்தவன். அவர் இது தொடரடிப்படி ஆழ்வார் சாதிக்கிற மாதிரி இந்த அரங்கத்துல இருந்த ரங்கநாதன் கோயில்ல காத்துன்னு இருக்கிற ஒரு சோம்பரை உகத்தின்னு சொல்ற. சோம்பரை உகத்தின்னாக்கா சோம்பன் இல்ல, எம்பெருமான் திருவடிகள் இல்ல, பரநியாசம் பண்ணி அவன் திருவடியே புகழ் என்கிற ஒரு எண்ணத்தோட இருந்திருக்கிற ஒரு ஒரு ஜந்து. யாரா இருந்தாலும் மனுஷன்ல எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் உன் கடைத்தலை வாழ்ன்னு சொல்லி உன்னுடைய கோபுர வாசப்படியிலேயே இருக்கக்கூடியவனாக இருந்திருக்கிறவன் பழி கிடக்கிறவன அவன் விஷயத்துல பெருமாளுக்கு பிரீத்தி அதிகம்னு சொல்ற. இதெல்லாம் இங்கேருந்து பாகவதத்துல இருந்து வந்ததுதான் இந்த விஷயங்கள்லாம். மயா சந்துஷ்ட மனசா, இப்ப என்ன சந்துஷ்ட மனசோடு இருந்துருக்கோன்னா என்னாலே இதுக்கு உங்களுக்கு பிரீத்தி, உங்க விஷயத்துல பிரீத்தி வந்துடுத்தோம்னாக்க நீங்க எதை பத்தியும் விசாரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ந பாரமேஷ்யம், ந மகேந்திர திஷ்யம், ந சார்வபௌமம், ந ரசாதிபத்தியம், ந யோக சித்தி, அபுனர்பவம் வா மையர்பிதாத்மா சேதி மத்வினான்யத்தைன்னு சொல்ற. ந பாரமேஷ்யம், பிரம்மாவா இருந்துட்டு லோகம் மொத்தத்தையும் படைக்கிறவனாக இருக்கணும், அப்படிப்பட்ட ஒரு பிரம்மலோகத்தையே ஆள்பவனாக இருக்கணும்ன்ற அந்த பாரமேஷ்டியமும் அதுவும் வாண்டான்னு தோணுமா? தேவதைகளுக்கெல்லாம் அதிபதியாக இருந்துட்டு சொர்க்கலோகத்துல இருந்துட்டு தேவேந்திரனாக இருந்துட்டு உலகத்தை ஆளணும்ன்ற அந்த எண்ணமும் வராதான். சார்வபௌமம், இந்த லோகத்துல இருக்கிறவா எல்லாரையுமே ஆண்டு ராஜாவாக இருக்கணும், சார்வபௌமனாக இருக்கணும்னு நினைக்கிற அந்த எண்ணமும் வராது. அத்தல வித்தல சுத்தலன்னு சொல்லி பாத்தாளத்துல லோகத்துல அங்க இருக்கிற ஜந்துக்களை எல்லாம் ஆள்பவனாக இருக்கணும்ன்ற எண்ணமும் வராது. யோக சித்தி, இந்த அனிமாங்கரிமான்னு சொல்லக்கூடியதாக இருக்கிற யோகத்தினால வரக்கூடிய சித்தி, ஒருத்தன் ரொம்ப லேசா போயிடுறது, அப்படி நினைச்சா வர்றது, இப்படி எல்லாம் பல அஷ்டைஸ்வரியம்னு சொல்லப்படுகிற அதையும் விரும்ப மாட்டான் நான். அபுனர்பவம் வா, ஸ்ரீவைகுண்டத்துல போயிட்டு திரும்பி வராத தன்மை இருந்துருக்க, அங்கேயே பெருமாளை நாம இது பண்ணிட்டு இருக்கலாம், பசிப்பிணி மூப்பு இருக்காத இல்லாத இருக்குன்றது அதை கூட இவன் விரும்ப மாட்டானா. யாரு? மையர்பிதாத்மா சேதி மத்வினான்யதி, அவனிடத்துல எம்பெருமான் இடத்துல தன்னுடைய ஆத்மாவை சமர்ப்பிச்சு அவனையே நினைச்சுட்டு இருக்கவன் மத்வினா அந்நியத்து, என்ன தவிர வேற எதையுமே விரும்ப மாட்டான். ந ததாமே பிரீதமஹா ஆத்மயோனிகி ந சங்கரஹா ந சங்கர்ஷணஹா ந ஸ்ரீஹி நைவாத்மாச்ச யதா பவன். அப்படி என்னையே நினைச்சுண்டு தன் முழுக்க தன்னை பெருமாளிடத்திலேயே சமர்ப்பிச்சவாளாக இருந்திருக்கிற ஞானிகள் இருக்காள, அவளை மாதிரி பிரியத்தம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானவா லோகத்துல யாருமே கிடையாது. என்ன சங்கரஹா, சங்கரன் கூட, சங்கரன் விஷயத்துல கூட எனக்கு அவ்வளவு பிரீத்தி கிடையாதுன்ற. சங்கரன் விஷயத்துல போய் பெருமாளுக்கு என்னத்துக்கு அவ்வளவு பிரீத்தி வரணும் என்ன கேட்டா, பரம பாகவதனான சிவனும் என்பதாக சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாரத்துல எடுக்கிறேன். பெருமாளிடத்துல அவ்வளவு பக்தி இருக்கிறவர் சங்கரன். ஆனா அவரை காட்டிலும் அவரிடத்துல பெருமாளுக்கு இப்ப பிரம்மாவிடத்துல தன்னுடைய பிள்ளையாவே போயிட்டார். ஆகையால பிள்ளையினிடத்துல அப்பாவுக்கு எல்லாருக்கும் பிரீத்தி இருக்குமோ இல்லையோ, அந்த மாதிரி பிரம்மாவனிடத்துல பிரீத்தி இருந்துன்றதுனால பிரம்மாவனிடத்துல அவர் குமாரனாக இருக்கிறபடினால அப்பாவுக்கு எல்லாருக்கும் பிள்ளைகளிடத்துல பிரீத்தி இருக்குமோ இல்லையோ, அந்த மாதிரி பிரீத்தி இருக்குமா என்றெல்லாம் கேட்டமானாக்க அப்போ அது இன்னும் அதிகமா இருக்குமோ இல்லையோன்னு ஒவ்வொன்னா கேளுங்க. நசதாமே பிரீதமஹா ஆத்மயோகி ந சங்கரஹா ந சங்கர்ஷணா ந ஸ்ரீஹி. இன்னும் பெரிய ஒரு வார்த்தை சொல்லிட்டார். விராட்டியினிடத்துல இருக்கக்கூடிய பிரீத்தியை காட்டிலும் இப்படிப்பட்ட பக்தனிடத்துல எனக்கு பிரீத்தி அதிகம்னு சொல்லிட்டார். இதெல்லாம் என்னத்தையே நைவ ஆத்மாச்ச பகவான், ஆத்மான்னு சொல்லச்சே என்னுடைய ஆத்மாவேன்னு சொன்னாக்க அவளுடைய ஆத்மா ரொம்ப ரொம்ப பிரியமானதாக தானே இருக்கும். அப்ப என்னுடைய ஆத்மா விஷயத்திலையும் கூட எனக்கு அவ்வளவு பிரீத்தி கிடையாது, உன்னிடத்துல எவ்வளவு பிரீத்தியோ அவ்வளவு பிரீத்தி கிடையாதுன்னு சொல்றார். ஆகையால நிரபேட்சம் சுச்சிம் சாந்தம் நிர்வைரம் சமுதர்சம் அனுரஜாம் யகம் சித்தியம் பூயதே கெங்கிரேணுபி. இப்படிப்பட்ட பாகவதாள்லாம் யார் இருக்காளோ அவள் விஷயத்துல அவ பின்னாடி நான் போறேன், அவ தொடர்றது எல்லாமே பரிசுத்தமாக ஆகும். ஏன்னாக்க அவளுடைய திருமேனி முழுக்க என்னுடைய திருவடியினுடைய ஒரு ரேணு அந்த தூள் பட்டதாக இருக்கிறபடினால அவ தொடர்றது மொத்தமே பரிசுத்தமாக ஆகும்.
ஆகையால இத நீ தெரிஞ்சுக்கோன்னு உத்தவரிடத்துல சொல்றேன். உன்னிடத்துல இவ்வளவு பிரீத்தி இருக்கிறதுனால நீ தொட்டது எல்லாமே பரிசுத்தமாக ஆகும். நீ முழுக்க முழுக்க என்ன தவிர வேற யாரையும் நினைக்காதவனாக நீ இருந்துருக்க அப்படின்னா, எல்லாம் சரி சுவாமி, நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் வரலையேன்னு உத்தவர் கேட்கிறேன். யோகம் பண்ணணும், கர்மாராதனம் எல்லாம் பண்ணணும், எப்படி பண்ணணும்ன்றத சொல்லச்சு. ஆமா, யோகம் பண்ணு, ஆனா அந்தந்த கர்மானுஷ்டானத்தை அந்த யோகத்துக்கு அங்கமாக பண்ணு. அந்த கர்மாக்களால ஆராதிக்கப்படுபவராக எம்பெருமான் இருக்கே, அவர் தான் பெருமாளருடைய இது ஒரு பகவத் ஆராதன ரூபம் என்கிற முறையில நீ யோகம் பண்ணணும். அது யோகத்துக்கு அங்கமாக, உபாசனத்துக்கு அங்கமாக இந்த கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணணும். ஆகையால இது அங்கம் அங்கி என்பதை நாம தெரிஞ்சுக்கணும். சரி, இந்த உலகத்துல இருந்துட்டு இருக்கச்சேயே இப்படிப்பட்ட எண்ணம் வருமா? இல்ல எப்ப வரும்? இந்த லோகத்துல இருக்கிற வரைக்கும் பசி எடுக்கிறது, பசி எடுத்தா சாதம் சாப்பிடணும்னு தோன்றது, தாகம் எடுத்தா தீர்த்தம் சாப்பிடணும்னு தோன்றது. இப்ப இதெல்லாம் பண்ணிருந்தாக்கா எப்படி இது சாப்பிடறதும் சாப்பிடறதும் இதுவோ தூங்குறதும் இதுலயே தானே புத்தி போக போறது. நமக்கு எப்படி பகவத் சிந்தனை இல்ல புத்தி வரும்? இல்ல பகவத் சிந்தனை வந்தாக்கா இந்த எண்ணம் எல்லாம் வராத போகுமா அப்படின்னா, ஒரு கட்டையில நெருப்பு பத்திக்கிறது, நெருப்பு பத்திண்டா கட்டை மொத்தம் கொழுந்து போயிடுறது, அப்புறமும் அக்னியும் சாந்தமாயிடுறது. அந்த மாதிரி பகவத் பக்தின்றது வந்ததுன்னாக்க இப்ப அது என்ன பண்ணும், நம்மளுடைய பாப்பங்கள் எல்லாவற்றையும் போக்கடிச்சு அது சாந்தமாயிடுறது. சாந்தமாயிடுத்தோம்னாக்க பெருமாளை நினைக்கிறதுக்கு தடங்களாக இருக்கக்கூடிய பாப்பங்கள் மொத்தம் போயிடுத்தோம்னா நாம நிம்மதியா பெருமாளை நினைச்சுண்டு அது மூலமாக சகல சிரேயஸையும் அடைகிறோம். ஆகையால நசாதைதி மாம் தர்மஹா நசாங்கியம் யோக உத்தவ ந சுவாத்தியாய தபஸ்யாக யதா பக்தி மமோர்ஜிதா. அந்த எம்பெருமானிடத்திலேயே உண்மையான பக்தியோடு இருந்துருக்குமே, இந்த பக்தி சாதிக்கிற மாதிரி வேற எதுவுமே சாதிக்காது. ஆகையால இந்த பக்தி தான் பக்தியாகும் ஏகையா கிராக்கியா ஸ்ரத்தையா ஆத்மா பிரியசதம். அந்த பக்தி ஒண்ணுனாலேயே நான் அடைய தகுந்தவனாக இருக்கேன். அந்த பக்தி வரத்துக்கு என்ன பண்ணணும்னா அதுக்கு நீ பெருமாளிடத்துல சரணாகதி பண்ணு, அவ்வளவுதானே தவிர வேற ஒண்ணும் கிடையாது. ஆகையால நீ ஸ்ரத்தையா ஆத்ம பக்தியும் புனாதி மன்னிஷ்டாக சொபாக்கா நப்பி சம்பவாத்து. நீ எந்த ஜென்மாவா இருந்தாலும் எவ்வளவு இழி குலத்துல இருந்தவனாக இருந்தாலும் இந்த பக்தி கணக்கு பெருமாளிடத்துல பக்தி இருந்ததுன்னாக்கா அந்த பக்தி அவனை பரிசுத்தமாக்கிடும். ஆகையால கதம் வினா ரோமஹர்ஷம் திரவதா சேதசா வினா வினானந்தா ஸ்ரீகல்பயா சுத்தேத் பக்தியா வினாசேகான். இப்படி எல்லா விதத்தினாலையும் பக்தி தான் மேம்பட்டதாக இருக்கிறது. இந்த பக்தியை நீ தெரிஞ்சுட்டு உபாசனம் பண்ணினானாக்கா அது போயிடுறது அப்படின்னா, யதா அக்னினா ஹேமமலஞ்சஹாதி துவாதம் புனஸ்வம் பஜதேக ரூபம் ஆத்மாச்ச கர்மானுரூப கர்மானுசயம் விதேய மத் பக்தி யோகேன பஜத்யதோ மாம் என்பதாக சொல்ற ஒரு ஒரு விஷயம் கடைசியில், அதாவது பக்தியினால ஆத்மசுத்தி ஏற்படுறதுன்றது ஒரு திருஷ்டாந்தத்தோட சொல்ற. இப்போ ஒரு பொற்கொல்லர் பொண்ணை வச்சு ஜலத்துல இதை நெருப்புல வச்சு ஊதுற. இப்ப நெருப்புல ஊதினாக்கா இந்த ஒரு தமனின்னு ஒரு குழல் இருக்கும், அந்த குழலை வச்சு ஊதினாக்கா அதுல வரைச்சே என்ன ஆகும், அந்த குழல்ல இருந்து வரைச்சே எச்சல் வருது. எச்சல் பட்டா அந்த சொர்ணத்துக்கு அசுத்தம் வந்துருமான்னா வராது. ஆனா நீ ஊதுறதுனால என்ன வந்ததுன்னா அந்த நெருப்பு பட்டு யதாவஸ்திதமாக அந்த அந்த ஸ்வர்ணத்துக்கு உண்மையான நிலை என்னமோ அந்த பிரகாசம் ஏற்படுறது. அந்த மாதிரி இந்த பக்தியினால பகவத் பிரகாசம்ன்றது பகவத் ஞானம்ன்றது ஏற்படுறது. இந்த சரீரத்தோட இருந்துட்டு பக்தி பண்றோமே, அதனால பக்திக்கு தோஷம் வந்துருமோன்னு நினைக்காதுங்கோ. ஆகையால எல்லாரும் அந்த பக்தி யோகத்தை பண்ணணும். அந்த பெருமாளிடத்துல மாம் அனுஸ்மரத்தா சித்தம் ஐயேவ பிரலீயத்தை, என்னையே எப்பொழுதும் நினைச்சுட்டு இருந்தாக்கா அந்த பகவத் தியானம் பண்ணுவானாக்கா மீதி எண்ணங்கள் எல்லாம் போயிடும் என்பதாக சொல்ற. அந்த பகவத் தியானம் பண்ணுவதற்கு உண்டான மனசனுடைய நிலைய அந்த எம்பெருமான் தான் நமக்கு கொடுக்கணும், அந்த கண்ணன் தான் கொடுக்கணும்.
அவனிடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு அவனை நினைக்கும்படியான நீ நினைக்கும்படின்னு சொல்லி ஆழ்வார் சொல்ற மாதிரி அந்த பெருமாள் தான் அந்த எண்ணத்தை கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.